எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சின்ன அறுவடை. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன நாட்டு கத்திரிக்காய் இது நிறைய காய்க்குங்க. இது வருஷம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 4 செடி இருந்தால் போதும், அது மாட்டிக்கு காய்ச்சிட்டே இருக்கும். ஒரு 2 3 தொட்டி அடித்து வச்சு விட்டோம்னாலே உங்களுக்கு அது சூப்பராக காய்ச்சிட்டே இருக்குங்க. சின்ன சின்னதாக இதில் கொஸ்ஸெல்லாம் வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மார்ச்சில் போட்ட ரோஸ் வெண்டைங்க. இது பார்த்திங்கன்னா செடி அவ்வளோ பெருசாக வரும். காயும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஜானுக்கு மேலே வரும். இது ஃபஸ்ட்டு காயின்றதால இப்படி இருக்குது. கொஞ்சம் சின்னதாக, ஏன்னா அப்புறம் முத்தி விட்டோம்ல, ஃபஸ்ட்டு காயெல்லாம் என்றைக்கும் ரொம்ப பெருசாக காய்க்காது இல்லைங்களா? இங்க பாருங்களேன், ரோஸ் வெண்டை பார்க்கவே அழகாக இருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 5 6 தக்காளி நிறையா இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் பறிக்க நான் விரும்பலை. ஒரு 4 5 மட்டும் பறிச்சுட்டு அது பாக்கி அப்படியே விட்டுருவேன். அப்புறம் மறுநாள் பறிச்சுக்கலாம் இல்லைங்களா? நான் அறுவடை பண்ணேன் ரோஸ் வெண்டை, கத்திரிக்காய், தக்காளி. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள்.